ஐயா பாருங்க அமுதத்தை அவனை படிச்சுக்கிட்டாங்க. நீங்களாவது நான் சொல்றது கேளுங்க. நான் சரியா புரிஞ்சுக்கணுமா? மனமேட போட்டு மாப்பிள்ளை வர சொல்லி மறுபடியும் தாலி கட்ட சொல்லுமா? அது வர சொல்லுங்க மாமா. வர சொல்லுங்க. யார் செய்வாங்கம்மா இந்த காரியத்தை? மனமேடையில தாலி கட்டுக்கு முன்ன குழந்தை வர வந்து உட்காந்து யாரு கட்டுவா? எந்த மாப்பிள்ளை கட்டுவா தாலி? நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்படி நீ சொன்னாக்கா போய் உண்மை ஆயிடுமா? ஆமா நான் சொல்றது உண்மைங்க. ஏய் தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? நான் கோயிலுக்கு தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. என்ன அடிக்கிறியா? பாப்பா என் பொண்ணு என்ன சொல்ல வர்றான்னு காது கொடுத்துட்டா பாப்பா பொண்ணை பெற்ற புண்ணியவானே. வீட்டுல ஆட்டாள அப்பனை புண்டாச்சி சுட்டு உக்காந்துக்கிட்டா பொண்ணு விளையாட்டு மெத்தா இருக்கும். பொண்ணை பெற்றோம்னா எங்க போகுது எங்க வந்து யாராண்ட செல்போன்ல பேசு அப்படின்னு செல்போன் குடிக்க பாக்கணும். அது பாட்டு அந்த பக்கம் விளையாட்டுக்காண்டா தின்னுட்டு குழந்தைங்க மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம். அதனால பிள்ளை விளையாட்டு பெத்த பிள்ளைங்களை நம்பலன்னா பெத்தவங்க உயிரோடு கூடாது. போய் செத்துருவே. ரத்தம் ஓட்டா சீவு ஓட்டா அவங்க இவங்களை திட்ட கம்முனி நிக்கிற பெத்த பண்ணுங்க. இதே கையில என் பொண்ணு செத்துட்டாரு வச்சுக்கா தூக்கு மாட்டிக்கு தோத்தியா. இதுக்கு மேல பேசுற ஒருத்த எண்ணெய் ஊத்தி போச்சுருவோங்க. பெரிய பொண்ணு அப்படி சின்ன பண்ணி அவனை இட்டுக்கிட்டு ஓடுவோம். அப்பா அறியாமல் விளையாட்டுத்தனமாக அப்பா ஒரு விளையாட்டு விளையா போன தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களே. என்ன செய்வேன்? தெய்வத்தின் மார்பே கூடியவா
பணம் போட முடியாதுன்னு. ஆனா சொந்த பந்தம் ரத்த பாசம் மாப்பிளையும் நம்மள, என் மாமாவும் நம்மள, என் தங்கச்சி நம்பாத போயிட்டா. கேவல காவல்காரனுங்க கேவலமா பேசிட்டு போறாங்க. அதை பத்தி நான் வருத்தப்படுவேன். தன் வாயார கெடுக பெருமை சொல்லுவாங்க, அவளை தன் வாயார கெட்ட மாதிரியே நீ கட்டிட்டேப்பா. யார் பெற்ற பிள்ளை மாப்பிள்ளை கேட்க பொழுது இந்த குழந்த மாரியம்மனுடைய ஆழத்துல கிழக்க குழந்தைன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? விளையாட்டு தனமாய் அப்புள்ளன்னு நீ சொல்லிட்டேன். குழந்தை பாசத்தாலே எவ்வளவு விபரம் பட்ட மகளே, எண்ணரை கட்டி எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பேதமை. வாசத்தினால உன் வாழ்க்கையே பறிப்போச்சம்மா. திருப்பி நீங்க வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னு பெரியவங்க தலைவர் கல்லாட்சினாங்களே. ஏமாந்த கொடுமை உனக்கு மகளே. உன்னை நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். படிச்ச பொண்ணு, நல்ல அறிவுள்ளவோ. கடைசியா உன் வாழ்க்கை நடந்து போச்சு. பெத்தவ இருந்திருந்தா அவ என்ன பாடுபட்டிருப்பாளோ. அதனாலதான் அவ பொழுதான போய் செஞ்சுட்டா. இந்த பாவில உயிரோடு இருக்கும். அப்பா செத்துட்டப்பா. அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. செத்துட்டப்பா. அப்பா உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? என்ன பொண்ணுக்கு மாட்டீங்க, நம்ப மாட்டீங்களாப்பா. கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம், அதை சேர்க்க மாட்டோமா? இதுக்கிடையில இவ்வளவு போராட்டமா? வாழ்க்கை போர்க்களம் தான்மா. அந்த போர்க்களத்திலே நின்று ஜெயிக்கணும். ஆனா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சு வாதம் நின்று போச்சு. ஆனா இப்ப வச்சிடமா அந்த அம்மனுடைய ஆலயத்தில் தானே இந்த குழந்தை கண்டெடுத்தேன். ஆமாப்பா. அந்த அம்மன் தான் அவனுக்கு துணையா இருக்கணும். இந்த இருவருக்கும் துணையா இருக்கணும். நீ அவனை நம்பு, நீ அவனை நம்பு. இந்த ரெண்டு பேரையும் அவ காப்பாத்துவா. நான் அப்பா எங்கப்பா போய் தெரியுமா? கேட்டப்பா. ஆலயமெல்லாம் சென்று என் மகன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஆண்டவரை வழிபாடு செய்ய போறேன். மகளே காவியா, அம்மா இல்லாத பொண்ணுமா. நீங்க ரெண்டு பேரும் தான் நண்பர்களா வளர்த்தீங்க. அவளை ஏதோ தவறா சொல்லலாதம்மா. ஒரே ஒரு சின்ன வார்த்தை கூட அக்காவை சொல்லாதே. சொல்ல மாட்டேன். அன்பா பாத்துக்கம்மா. ஆனா அந்த பாவி இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் உயிரோடு சாப்பிடுறத விட நான் கோவிலுக்கு எங்கனா போயிட்டு அங்க வேண்டி இருப்பான். நல்லா இருக்குப்பா. என்னடா யார் யாருக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதன்படிதான் நடக்கும். ஆண்டவன் தலையில விதி யாரும் மாற்ற முடியாது. நடக்கிற செயலை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. ஏதோ என் நேரமோ என்னவோ மாமா என்ன தவற புரிஞ்சுக்கிட்டாரு. இத பாருடி பாவம், இந்த குழந்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுவரையிலும் பெத்தவங்க வரல. இந்த குழந்தையாலதான் என் திரும்ப நின்னது. ஆகினால இந்த குழந்தைய நானே வளர்த்து ஆளாக்குறேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமா, இது நீங்க பெற்ற இடத்த குழந்தை இல்லக்கா, உங்களுக்கு கிடைச்ச குழந்தை. இந்த குழந்தைய ஏதோ ஒரு அனாதாசத்தில் விட்டுட்டு வாங்க. இருவரும் சந்தோஷமா போயிட்டு அத்தை மாமா காலில் விழுந்து உங்களுக்கு மாமாவுக்கு மீண்டும் நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்க்கா. என்ன சொன்ன? இந்த குழந்தைய ஒரு அனாதாசம் சேர்த்தலாம்னு சொன்னேன். சரி போதும், வாய மூடு. மீண்டும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். நீ ஒரு பெண் தானே? ஆமாக்கா. பெண்மை என்றால் என்னவென்று உனக்கு புரியாதா? பெண்ணாக பிறந்திருந்தால் தாய்மை கூட இருக்க வேண்டும். புள்ளையை பெற்றாதான் தாயும் நினைக்க கூடாது. பொண்ணா பிறந்துட்டாவே தாய் சாணத்தில் தான் நம்ம இருந்து வளரணும். நம்ம பெற்றவங்க எப்படி நம்மளை வளர்க்குறாங்களோ அது போல தாண்டி நாமளும் வளர்க்கணும். ஒவ்வொரு பிள்ளைங்களே அடுத்தவங்க பிள்ளைங்களை பார்த்தா கூட நம்ம பிள்ளையா நினைக்கணும். எதுக்காக சொல்லியிருக்காங்க? பூரம் பிள்ளைய ஊத்தி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரணும். எதுக்காக சொல்லியிருக்காங்க? இத பார், சொல்லுங்க. நான் மீண்டும் மாமாவை திருமணம் செய்துக்கணுமா? சத்தியமா அது என் வாழ்க்கையில் நடக்காது. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு ஒரு முறை மட்டும்தான் திருமணம் நடக்க வேண்டும். மறுமுறை நடந்தால் தவறாக பேசுவார்கள். ஒரு முறை தான் மணவரை ஏற வேண்டும். மீண்டும் நான் ஏறப்போவது அப்ப இந்த குழந்தை காலம் முழுவதும் நான் கன்னியாக இருந்து இந்த பிள்ளைக்கு கன்னி தாயாக போறேன். உங்க வாழ்க்கையை நீங்க மண்ணாளி போட்டுக்கிட்டீங்களே, இதுவே உங்களுக்கு நியாயமாக்கா? நான் எவ்வளவு சொல்றேன், அம்மா இல்ல அப்பா தான் இருக்கிறாரு. அப்பா எவ்வளவு அழறாரு, அவர் பேச்சு கேட்கல. இந்த தங்கச்சி சொல்றேன், இந்த தங்கச்சி பேச்சாத நீங்க கேளுங்கக்கா.
இத பாருடி. சொல்லுங்க. அக்கா திருமணம் நின்று விட்டது. நாட்டு மக்கள் அனைவரும் தவறா பேசுறாங்க. அப்ப நீ ஒரு வார்த்தை என்ன கேட்டினியா? சத்தியமா இதே இடத்துல என் உயிரை விட்டாலும் விட்டுடுவேன். அதுக்காக நான் மீண்டும் திருமணம் செய்துக்க மாட்டேன். இந்த குழந்தையோட வரப்பாரியா? ஆமாண்டி. ஒரு பெண்ணா பிறந்தாலும் புள்ளியா பிறந்தாலும் 2 ஊர்வலம்னு சொல்லுவாங்க. முதல் ஊர்வலம் என்ன தெரியுமா? சொல்லு. ஊரறிய உலகம் அறிய அம்மி மிதித்து அந்த சாத்தியாக பார்த்து இருவருக்கும் மனம் முடித்து இருவரும் ஒன்றாக ஊர்வலம் வருகிறார்களே, ஆமாக்கா, அது முதல் ஊர்வலம். ஊர்வலம். இரண்டாவது ஊர்வலம் என்ன தெரியுமா? சொல்லுங்கக்கா. நாம இறந்த பிறகு 4 பேர் நம்மளை தூக்கிட்டு போறாங்களே, அதுதாண்டி இரண்டாவது ஊர்வலம். அப்படியா? முதல் ஊர்வலமே தடப்பட்டுருச்சு. எதுக்காக அதை பத்தி பேசணும்? எனக்கு திருமணம் வேண்டாம். காலம் முழுவதும் நான் கன்னியாகத்தான் இருக்க போகிறேன். நான் எடுத்த முடிவை எடுத்ததுதான். இப்பொழுது என்ன சொல்ல வருகிறீங்க? இந்த குழந்தை வளர்க்க போறேன். எங்கன வராது நீ நாட்டுக்கு. இனிமே நாட்டுக்கே வராது. செத்து போ. நீ செத்து போ. இனிமே நாட்டுல உனக்கு இடம் கிடையாது. அப்பா எவ்வளவு எடுத்து சொல்றாரு. நான் சின்னஞ்சிறு பெண்ணு, உனக்கு எவ்வளவு தான் அறிவு சொல்றது? என் பேச்சு நீ கேட்க மாட்டேன். இனிமே நாட்டுல ஏன் வழக்குதான் கேட்டுருச்சு. நீயாவது திருமணம் பண்ணி
நான் எவ்வளவு சொல்றேன், வயசுல சின்னவடி நான். அடி பாவி. என்னடி நான் குடிச்சு எச்ச பாலை குடிச்சிட்டு ஆமா. என்னையே கை நீட்டி அடிக்கிறீ. நான் எச்சப்பால் குடிச்ச வளர்ந்த இல்லைன்னு சொல்லவில்லை. உனக்கு அறிவு சொல்ற வயசு எனக்கு கிடையாது. இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு நாட்டுக்கு வரப்ப இனிமே நாட்டுல உனக்கு இடம் கிடையாது. எங்கன்னா போய் செத்து போடி, இனிமே இருக்காது. என் கண்ணில படிக்காது, செத்து போய். என்ன முந்தி என்னவும் இருந்து முன்னொரு நாள் சுமந்து சொங்கிய வயதறிய தொடர்ந்து என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே நீ இருந்திருந்தா எனக்கு இந்நிலைமை நேருமா? அம்மா, யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன்? யாரு கூட நான் கிடைத்தேன்?